ஒரு மருந்தை 100% பாதுகாப்புன்னு சொல்லி கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கைகள் மாறுச்சு. கைகள் இல்லாமல், கால்கள் முழுமையாக வளராமல், இது மெடிக்கல் ஃபீல்டுல ஒரு பெரிய ட்ராஜடியாக கருதப்படுது. அதுதான் தாலிடோமைட் ட்ராஜடி. இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது தாலிடோமைடு என்றால் என்ன? இது எப்படி உலக அளவில் பயன்படுத்தப்பட்டது? என்ன தவறு நடந்தது? ஏன் இது மெடிக்கல் ஃபீல்டுல ஒரு டர்னிங் பாயிண்டாக கருதப்படுது? இதை எளிமையாகவும் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஹெல்த் மற்றும் பார்மசி தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1950 காலகட்டத்தில் தாலிடோமைடு எனும் மருந்து ஜெர்மனில இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அதோட மெயின் பயன்பாடுகள் என்னன்னு பார்த்தா இன்சோம்னியா, ஆன்சைட்டி. இன்சோம்னியா என்றால் தூக்கமின்மை மற்றும் ஆன்சைட்டி படபடப்பா இருக்குது இல்லையா, இதற்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. மற்றும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களின் மார்னிங் சிக்னஸ், அதாவது வாந்தி வர்றது, நாஷியா, இது போன்ற சிம்டம்ஸை குறைப்பதற்காக பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த மருந்து பாதுகாப்பானதுன்னு மார்க்கெட்டிங் பண்ணப்பட்டது. யூரோப், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற பல நாடுகளில் இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க. மருத்துவர்கள் கூட அதிக நம்பிக்கையில இதை பிரிஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த காலகட்டத்துல ஒரு கண்டுபிடிச்ச மருந்தை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதிகள் கடினமாக இல்லை. அதனால இதோட பக்க விளைவுகளை முழுமையாக ரிசர்ச் பண்ணல. சில மாதங்கள் கழிச்சு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை மருத்துவர்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாலிடோமைடு எடுத்த கர்ப்பிணி பெண்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கைகள் இல்லை, கால்கள் முழுமையாக வளரல, கண்ணு, காதுல பிரச்சனை, இதையெல்லாம் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சாதாரண சம்பவம் இல்ல. உலகம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டதாக கணக்குகள் சொல்லுது. சில குழந்தைகள் பிறக்கும் போதே இறந்துடுறாங்க. அண்ட் இன்னொரு சில குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் டிசபிலிட்டியோடயே இருக்கிறாங்க. மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல 2 பேர்த்தோட வேலை ரொம்ப முக்கியமானது. விடு கைண்ட் லென்ஸ் ஜெர்மனிலேருந்து இருப்பவர் மற்றும் வில்லியம் மேக்பிரைட் ஆஸ்திரேலியால இருப்பவர். இவர்கள் 2 பேரும் தான் இந்த தாலிடோமைடு தான் இந்த பிறப்பு குறைபாடுக்கு காரணம் என்று கன்ஃபார்ம் பண்ணாங்க. 1961க்குள் உலகம் முழுவதும் இந்த தாலிடோமைடை பேன் பண்ணாங்க. பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் மீது ஒரு கடுமையான விமர்சனம் வந்தது. நோயாளிகளின் பாதுகாப்பு பற்றி உலகம் முழுவதும் அவேர்னஸ் அதிகமாச்சு. இந்த சம்பவத்தின் பிறகு மெடிக்கல் ஃபீல்டுல பெரிய மாற்றங்கள் வந்தது. கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துக்கு ஒரு அப்ரூவல் வேணும்னா அது கடினமானது. கர்ப்பிணி பெண்களுக்கு ட்ரக் டெஸ்டிங் மிகவும் முக்கியமானதா கருதப்பட்டது. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த உலகம் உணர்ந்தது. இதுதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த சம்பவம் நமக்கு சொல்ற முக்கியமான பாடங்கள் என்னன்னு பார்த்தா, மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்க கூடாது. செல்ஃப் மெடிகேஷனை அவாய்ட் பண்ணணும். எந்த மருந்தையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. கர்ப்ப காலத்தில் எக்ஸ்ட்ரா கேர் தேவை. ஒரு மருந்து உலகத்தையே மாற்றிவிட்டது. தாலிடோமைடு மிகப்பெரிய தவறு. ஆனால் அதிலேருந்து கத்துக்கொண்ட அந்த பாடம் தான் இப்ப வரைக்கும் உலகத்துல பல பேர்த்த காப்பாத்திட்டு இருக்கு. இந்த தகவல் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனாலதான் நம்ம தகவல்கள் மற்றவர்களையும் போய் சேரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.